பாஜக கூட்டணி எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் உடையலாம். பாஜக கூட்டணிக்குள் கலகம் வெடித்திருக்கிறது. பாஜக ஆட்சிக்கு நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன. நேற்றைய தினம் ஒரு மிக முக்கியமான தலைவர், அதாவது பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தலைவர் சொன்ன பேச்சு ஆர்எஸ்எஸ் கூடாரங்களையே நடுநடுங்க வைத்திருக்கிறது. பாஜகவுடைய மிக முக்கியமான ஒரு கூட்டணி கட்சி உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், லோக் ஜனசக்தி கட்சி இல்லையா? அந்த கட்சியினுடைய தலைவர் சிராக் பாஸ்வான். சிராக் பாஸ்வான் யார் அப்படின்னா, இந்தியாவிலேயே அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஒரு பெரிய தலைவர் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன் இல்லையா? அவர் பாஜக கூட்டணியில் தான் அங்கம் வகிக்கிறார். இவர் பாஜக கூட்டணியில் இருக்கிறதுனால தான் பீகாரில் பாஜக ஓரளவுக்கு வலுவாக இருக்கிறது. இவர் இல்லைன்னா அவ்வளோ வலுவாக இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நபர் நேற்றைய தினம் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நிகழ்த்தி இருக்கிறார். அந்த யார் அவரை பேட்டி எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, பாஜகவினுடைய இந்த கோலி மீடியான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சங்கி மீடியாக்களில் மிக முக்கியமான நபராக இருக்கக்கூடிய சுஷாந்த் சின்ஹா, இவர் தான் சிராக் பாஸ்வானை பேட்டி எடுக்கிறார். பேட்டி எடுக்கும்போது அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வினா, பாரதிய ஜனதா கட்சி ஆளும் உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய தெருக்களில் நமாஸ், அதாவது தொழுகை நடத்துவது, அந்த மாநில அரசு தடை விதித்திருக்கிறது அல்லவா, இதில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதுதான் சிராக் பாஸ்வானை பார்த்து கேட்கப்பட்ட கேள்வி. அதற்கு சிராக் பாஸ்வான் சொன்ன பதில் இதுதான். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, மத விவகாரங்களில் தலையிடுவதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது அப்படின்னு அவர் தெள்ள தெளிவாக சொல்கிறார். உடனடியாக அடுத்து சின்ஹா இன்னொரு கேள்வியை துணை கேள்வியாக கேட்குறாரு. பாஜக உங்கள் கூட்டணி கட்சி, ஆனால் உங்களுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்குதே அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு சிராக் பாஸ்வான் சொன்ன பதில், அதனால் என்ன, இந்த விஷயத்தில் நான் பாஜகவிற்கு எதிராக இருக்கிறேன். நாட்டினுடைய சமத்துவத்தில் பிளவு ஏற்படுத்துவதை நான் ஒருபோதும் விரும்பவில்லை அப்படின்னு காட்டமாக பேசுகிறார். இந்த கிளிப்பு இன்னைக்கு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது. பாஜகவினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கைக்கு எதிராக அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒருவர், அதுவும் சில மாதங்களில் பீகார் சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்குது. இந்த நேரத்தில் மோடிக்கு எதிராக, மோகன் பாகவத்துக்கு எதிராக, பாஜகவிற்கு எதிராக ஒருத்தர் பேசுகிறார் அப்படின்னா கலக்கமடையாமல் என்ன செய்வார்கள்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, சிராக் பாஸ்வானுடைய லோக் ஜனசக்தி கட்சி மட்டும் பீகாரில் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைக்கவில்லை என்றால் டெபாசிட் இழப்பார்கள் பாஜக. இப்போ நீங்கள் இந்த முறை மோடி பதவியேற்றதற்கு முதல் பட்ஜெட்டில் பீகாருக்கு வாரி வழங்கி இருக்கிறார். எதற்காகனா, விரைவில் தேர்தல் இருக்குது. தேர்தல் வரும்போதுனே மோடிக்கு ஞாபகம் வரும் அந்த மாநிலத்தை பற்றி, அந்த மாநில மக்களை பற்றி. தமிழ்நாட்டில் தேர்தல் வந்தாலும் தமிழ்நாட்டு மக்களை பற்றியெல்லாம் ஞாபகம் வராது. ஏன்னா தமிழ்நாட்டு